ஒரு ஆசிரியரின் உண்ணாவிரதம். இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க ஒரே ஒரு வீடியோ தான் வைரலா போயிட்டு இருக்கு. 20 நாளா உண்ணாவிரதம் இருக்கிற சோனம் வாங்சுக்க அவரோட மனைவி வந்து பாக்குற அந்த நிமிஷம் எல்லாரும் ஊர்ல உள்ள எல்லா லவ் சாங்ஸையும் போட்டு அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த வீடியோவை பார்த்தோன்னே எதுக்கு இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் போராடிட்டு இருக்காரு, என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோல சொல்ல போறோம். சோனம் வாங்சுக் இந்த பேர் ஒண்ணு நமக்கு புதுசு இல்ல. நந்தன் படத்துல வந்த கொசக்சி பசப்புகள் அதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த மனிதரே இவர்தான். ஆனா சினிமாவை தாண்டி நிஜ வாழ்க்கையில அவர் பண்ணது இன்னும் பெரிய விஷயம். ஸ்கூல்ல ஃபெயில் ஆன மாணவர்கள், இவங்களாலலாம் முடியாது அப்படின்னு சொசைட்டி ஒதுக்கின குழந்தைகள், அவங்களுக்காகவே செக் மால் அப்படின்னு ஒரு கேம்பஸை உருவாக்குனாரு. அங்க மார்க்ஸை விட திறமைக்கு மதிப்பு கொடுத்தாரு. புக்ஸ் மட்டும் இல்ல, வாழ்க்கையையும் கத்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, லடாக்ல தண்ணீர் பிரச்சனைக்கு ஐஸ் டூப்பான்னு உலகமே கவனிச்ச ஒரு தீர்வையும் உருவாக்குனாரு. அதாவது பிரச்சனை வந்தா எப்பவுமே சொல்யூஷன் தேடின ஒரு மனிதரா அவர் இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்னைக்கு ஏன் உண்ணாவிரதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? அவர் சொல்றது என்னன்னா, ஒரு எக்ஸாம்ல நடக்கிற தவறு ஒரு மாணவனோட வாழ்க்கையே மாத்திடும். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறது ஒரு பேப்பர் லீக் மட்டும் இல்ல, லட்சக்கணக்கான மாணவர்களோட நம்பிக்கையையும் அது லீக் ஆகுது. கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தாலும் பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டியது நல்ல கல்வி. அந்த கல்வி முறையில பொறுப்பும் வெளிப்படைத்தன்மையும் மாற்றமும் வேணும்னு அதைத்தான் அவர் தொடர்ந்து வலியுறுத்துறாரு. அதே நேரத்துல லடாக்கோட இயற்கை, அங்க வாழ்ற மக்களோட உரிமை, அவங்களோட எதிர்காலமும் பாதுகாக்கப்படணும்னு கேக்குறாரு. இன்னைக்கு வைரல் ஆகிறது அவரோட மனைவி வந்து பார்த்த அந்த வீடியோ. ஆனா அந்த வீடியோக்கு பின்னாடி பல வருஷங்களா கல்விக்காக, மாணவர்களுக்காக, தன்னோட மண்ணுக்காகன்னு போராடிட்டு இருக்கிற ஒரு மனிதரோட வாழ்க்கை இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்க அவரை ஆதரிக்கலாம் இல்ல எதிர்க்கலாம், ஆனா அவர் கேட்ட கேள்விகளை மட்டும் புறக்கணிச்சிடாதீங்க.